திருமாவளவன் காங்கிரஸினுடைய அணுகுமுறை தவறு என்பதை வெளிப்படையாக இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த துரோக செயல் இது இந்தியா கூட்டணிக்கே உழைவிக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அவர் பேசியிருக்கிறார். பீகாரில் அதிருப்தி, உத்தரப்பிரதேசத்தில் அதிருப்தி, கேரளாவில் அதிருப்தி, இப்படி பல்வேறு தமிழ்நாட்டில் அதிருப்தி, இப்படி பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மாணிக் தாக்கூர் மாதிரி பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்கள் ஒர்க் பண்ணுறாங்க. தேர்தல் மட்டும் எலெக்ஷனுக்கு கூட சீட்டு வேணும், ஆனால் கிரவுண்ட் லெவலில் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாங்க? அப்போ எந்த கூட்டணி கட்சியும் உங்களுக்கு சீட்டுக்கு தராது. அப்போ நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா ராகுல் காந்தி களத்தில் இறங்கணும். இல்லை ராகுல் காந்தி ஒத்து வரல அப்படின்னா தூக்கி போட்டு பிரியங்கா காந்தியை களத்தில் இறக்கணும். காங்கிரஸை நம்ம தூக்கி சமைப்பது வேஸ்ட்டு. காங்கிரஸ் இனிமேல் செல்ஃப் எடுக்காத என்ஜின், காங்கிரஸ் இனிமேல் எதுக்கும் லாயக்கில்லாத என்ஜின் என்பதை அவர்களும் முடிவு கட்டி காங்கிரஸை ஒதுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்கு வழிகோடுவது ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் அவர் செய்த துரோக செயல்கள், திமுக முதுகில் குத்தியது, தாவேகாவுடன் சென்று அமைச்சர் பதவிக்காக அலைந்தது, ஒரு எம்பி பதவிக்காக இந்தியா கூட்டணிக்கு வேட்டு வைத்தது. ஸோ இப்படிப்பட்ட செயல்களை என்கரேஜ் பண்ணது ராகுல் காந்தி. வாதம் சொத்தை வாதம். இந்த சொத்தை வாதத்தை தூக்கி கொண்டு காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் விரட்டி அடிக்கப்படும். காங்கிரஸ் துடை தெரியப்படும். மாநில கட்சிகள் பலம் பெறும். அந்த மாநில கட்சிகள் ஒன்றாக இணைந்து காங்கிரஸை தவிர்த்த ஒரு கூட்டணி உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தமிழ் நியூஸ் நேரல்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்ப்பா சார். இந்தியா கூட்டணியினுடைய அந்த முதல் மீட்டிங் ரொம்ப நாள் கழிச்சு நடந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார். காங்கிரஸினுடைய அணுகுமுறை என்பது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை வீக்கெண்ட் பண்ணுறது போல இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதுக்கு பதில் விமர்சனமாக மாணிக்கம் தாக்கூர் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவல் என்னன்னா, அகிலேஷ் யாதவே தன்னுடைய அதிருப்தியை காங்கிரஸ் மீது தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கணும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் ஒரு வீக்கெண்ட் பண்ணக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க மாநில கட்சிகளை அப்படிங்கிற ஒரு தன்னோட அதிருப்தியை அகிலேஷ் யாதவ் அவர்கள் அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்கொள்ள இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையை பேசியிருக்காங்க. திருமாவளவன் காங்கிரஸினுடைய அணுகுமுறை தவறு என்பதை வெளிப்படையாக இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. திருமாவளவன் அதை தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த துரோக செயல் இது இந்தியா கூட்டணிக்கே உழைவிக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அகிலேஷ் யாதவுமே அகிலேஷ் யாதவுடைய முயற்சி, உழைப்பு அபாரகானம், மிக பிரம்மாண்டமானது. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளவோ பிரச்சனை பண்ணாலும் அகிலேஷ் யாதவனுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு யாதவுக்கு அகெயின்ஸ்டாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் திரட்டி வைத்திருந்த பிஜேபியை உடைச்செறிஞ்சவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் கிடையாது. ஸோ இப்படி பல்வேறு ஸ்ட்ராட்டஜியை இவங்க ஒர்க் அவுட் பண்ணி கொண்டாடும் பொழுது காங்கிரஸ் உள்ள குறுக்குச்சால் ஓட்டி அதை எல்லாத்தையும் கெடுத்து தானும் கெட்டு தன் கூட்டணி கட்சிகளையும் கெடுக்கிறத வழக்கமாக வச்சுருக்கு. இப்போ அது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பீகாரில் அவர் தனியாக நிற்கும் போதும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான லல்லு பிரசாத் யாதவ் கட்சி 125 இடம் வாங்குச்சு. இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்த பிறகு அது ரொம்ப 2 டிஜிட்டில் போயிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ நீங்கள் காரணம் என்ன? அது காரணம் காங்கிரஸினுடைய கடைசி நிமிஷ ஆசைகள் தான். காங்கிரஸை பலப்படுத்தணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தின போதே கிறிஸ் கிராஸாக நடத்தின போது எழும்பிய ஒரு எழுச்சியை
ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுவதற்கு ராகுல் காந்தி தவறிவிட்டார் என்பது உண்மை. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எலெக்ஷன் டயத்தில் வந்து கூட்டணி கட்சிகளை, இந்தியா கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அவங்களோட பேரம் பேசி அவங்களோட வந்து அவங்கள ஹேர்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக கேண்டிடேட்டை நிறுத்தி பீகாரில் நிறுத்தி இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து எதிராக செயல்பட்டு தானும் கெட்டு தன் கூட்டணியும் கெடுவதற்கு வழிவகை செய்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி. இப்போ சிபிஎம் வந்து தெளிவாக ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்கார். நீங்கள் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு எங்களை சொன்னீங்க, அதாவது சிஜேபி நாங்கள் கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வாபஸ் வாங்கலைன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்பதை மறுபரிசீலனை செய்வோன்ற மாதிரி அவர் பேபி சொல்லியிருக்காரு. சிபிஎம்முடைய வெரி ஃபயர் பிராண்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸும் இதை வந்து கண்டிச்சிருக்காரு. திமுகவை நீங்கள் வந்து வழிநடத்திக்க கூடாது, வெளியேற்றுவதற்கான சூழலை உருவாக்கியது வந்து மிகப்பெரிய தவறு என்பதை அவரும் சுட்டி காட்டியிருக்கார். அப்போ வந்து மம்தா பானர்ஜியும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏன்னா ராகுல் காந்தி வந்து மம்தா பானர்ஜி அந்த கூட்டணியவே அவர் மதிக்கலை. அது வந்து காங்கிரஸை வந்து அது தனியாக நிறுத்தி இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் பற்றி வெளியே பேசினாத வெளியே உள்ளே வந்து அதுக்குரிய சரியான நடவடிக்கை எடுக்காமல், களத்தில் இறங்கி போராடாமல், மம்தா பானர்ஜிக்கு கை கொடுக்காமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்துறதுக்கு காங்கிரஸும் காரணமாக தான் இருந்திருக்கு. அப்போ வந்து பீகாரில் அதிருப்தி, உத்தரப்பிரதேசத்தில் அதிருப்தி, கேரளாவில் அதிருப்தி, இப்படி பல்வேறு தமிழ்நாட்டில் அதிருப்தி, இப்படி பல்வேறு மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து தவறான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மாணிக் தாக்கூர் மாதிரி பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்கள் ஒர்க் பண்ணுறாங்க. மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாரு திருமாவளவன் அவர்களை பார்த்து, என்ன இது ஆச்சரியமாக இருக்குது இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் வந்து எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கட்சி நாங்கள் வலுப்படுத்துவதற்கு நாங்கள் வந்து செயல்படக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு. அவங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு கட்சி எப்படி வளரும்? எலெக்ஷன் அப்போ சீட்டு வாங்கியா வளரும்? கட்சி எப்படி வளரும்? கட்சி வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வரணும். கொள்கை வெளிப்பாட்டின் மூலமாக, கொள்கையை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதன் மூலமாக மக்களை வந்து நீ அட்ராக்ட் பண்ணணும். இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணணும், இளம் பெண்களை அட்ராக்ட் பண்ணணும், பல்வேறு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு மக்கள் மத்தியில் ப்ரெசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவர்கள் நமக்காக போராடுகிறார்கள், இவர்கள் பின்னால் நாம் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கினா தான் கட்சி வளருமே ஒழிய எலெக்ஷன் டைமில் வந்து கூட்டணி கட்சிகிட்ட பேரம் பேசி கூட்டணி கட்சிகிட்ட வந்து ஸ்ட்ரென்த்தை நீ ப்ரூவ் பண்ணாமல், உன் ஸ்ட்ரென்த்தை நீ காமிக்காமல், உன் ஸ்ட்ரென்த்தை உருவாக்காமல், கிரவுண்ட் லெவலில் எந்த வேலையுமே பண்ணாமல் எலெக்ஷன் டைமில் வந்து நான் வந்து 28 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும். அப்போ அவங்களுக்கு பதவி தான் முக்கியமாக இருக்க ஒழிய கிரவுண்ட் லெவலில் ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ராகுல் காந்தி வந்து ஓட்சோரியை பற்றி பேசியிருக்காரு. எத்தனை முறை ஓட்சோரிக்கான போராட்டங்களை மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை இந்த மாணிக் தாக்கூர் போன்ற எம்பிக்கள் எடுத்து முன்னெடுத்தாங்க. சொல்லுங்கள் பாப்போம், எத்தனை முறை எடுத்தாங்க? தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாரா அந்த மாணிக் தாக்கூர்? அப்போ நீ ராகுல் காந்தி விஷனை நீ என்ன ஃபுல்ஃபில் பண்ணுற? நீ எப்படி வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற? எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஸோ எனவே வந்து இவர்கள் பதவிக்காக பணத்திற்காகவும் அடிமைப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வீக்கன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆல்ரெடி இப்போ டிஎம்கே 22 எம்பிக்கள் கொண்ட கட்சி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆட்சி இருந்தாலும் நாளைக்கு திருப்பியும் பலம் பெறக்கூடிய ஒரு கட்சி. அடுத்து ஆம் ஆத்மி கட்சி, அவங்களும் நேற்று தினம் பங்கேற்கலை. தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, அழைப்பு விடுக்கப்பட்டதா இல்லையா என்னன்னே நமக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருந்து கொண்டு இருக்காது. இப்போ நாளுக்கு நாள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெட்டு இல்லை. எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாத கட்சியாக மாறி போச்சு. இப்போ தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியும் கிடையாது. இப்போ வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் வந்து ஒரு கள்ள கூட்டணி பதவியை காப்பாற்றுவதற்காக, ஆட்சியை காப்பாற்றுவதற்காக
ஒரு கல்லாப்பட்டி சிங்காரன் கூட்டணியை உருவாக்கியிருக்காரு ஹார்ஸ் ட்ரேடிங் மூலமாக திரு விஜய் அவர்கள். அப்போ நீங்கள் வேறு என்ன கூட்டணி இருக்குது? திமுக கூட்டணி எல்லாமே உடஞ்சி போச்சு. திமுகவில் ஒரே ஒரு கூட்டணி கட்சி தேமுதிக மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நிற்கிது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு தரேன்னு அவங்க நிற்கிறாங்க. மற்ற எல்லா கட்சியும் அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால் கூட்டணி இல்லை. ஸோ ஏடிஎம்கே கூட்டணியும் ஒன்றும் இல்லாமல் போச்சு, தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ யார் கூட்டணியே இல்லை. அப்போ இந்தியா கூட்டணின்ற ரிலவன்ஸே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. இனிமேல் வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை 2029 எலெக்ஷனுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினால் அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டில் யாரெல்லாம் சேர்றாங்கன்றதை பொறுத்து தான் அந்த கூட்டணி பலம் பெறுமா என்பது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம வந்து ஆரிடம் சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் இருக்கிறார் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, சிபிஎம். சார், இப்போ பேரளவில் ஒரு மீட்டிங்னு வச்சோம்னா எல்லா தலைவர்களும் போனாலும் அந்தந்த மாநிலங்களில் காங்கிரஸை வெளியேற்றிடுறாங்கல்ல. இப்போ உதாரணத்திற்கு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒருபோதும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகிறது இல்லை, ஆனால் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் ராகுலுக்கு அருகிலே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்போ அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை வைத்து கொண்டிருப்பாரா? இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது நாங்கள் தோல்வி அடைந்தவுடன் ஓடக்கூடிய நண்பர்கள் அல்ல, நாங்கள் கை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி புகைப்படத்தை வெளியிடுறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் கை கொடுப்பது போல. அப்போ இது டைரக்டாக போகக்கூடிய மெசேஜ் காங்கிரஸ் கட்சிக்கும் திரு ராகுல் காந்திக்கும் இந்த மெசேஜ் போகுது. அப்போ அவங்க மாநிலம்னு வரும்போது காங்கிரஸ் கடந்த காலகட்டத்தில் எல்லா மாநில கட்சிகளையும் வீக்கெண்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு சமாஜ்வாதி கட்சியும் அதை நினைக்கும்ல, நாளைக்கு ஆர்ஜேடியும் அதை நினைக்கும்ல, ஒவ்வொரு கட்சியும் அது அப்படி நினைக்க ஆரம்பிச்சிரும்ல. ஆமாம், காங்கிரஸ் வளர்ந்துச்சுன்னா அது மற்ற மாநில கட்சிகளை வீக்கெண்ட் பண்ணி தான் வளர வேண்டியிருக்கும். எப்படி பிஜேபி வந்து மாநில கட்சிகளை ஒழித்து வளர்கிறதோ அதுபோல் காங்கிரஸ் வளர்ந்தாலும் மாநில கட்சிகளை வீக்கெண்ட் பண்ணி தான் வளரும். அதில் எந்த விதமான மாற்ற கருத்து இல்லை. ஆனால் ரியல் வளர்ச்சி இருக்கான்றதை பார்க்கணும்ல. நீங்க சொல்றது போல பதவியை மட்டும் அடைதல், அதை மட்டுமே குறிக்கோளாக தேர்தலில் மட்டும் நீங்கள் வளர்ச்சி, தேர்தல் மட்டும் எலெக்ஷனுக்கு கூட சீட்டு வேணும், ஆனால் கிரவுண்ட் லெவலில் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாங்க? அப்போ எந்த கூட்டணி கட்சியும் உங்களுக்கு சீட்டுக்கு தராது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா ராகுல் காந்தி களத்தில் இறங்கணும். இல்லை ராகுல் காந்தி ஒத்து வரல அப்படின்னா தூக்கி போட்டு பிரியங்கா காந்தியை களத்தில் இறக்கணும். களத்தில் இறக்கி இந்தியா முழுமைக்கு வந்து காங்கிரஸ் ஆர்கனைசேஷனை புதுப்பிச்சு, ஆர்கனைசேஷனை இள ரத்தம் ஊட்டி, ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃப்ரெஷ் பிளட்டை கொடுத்து, ஆர்கனைசேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி, கொள்கைகளை வைத்து அட்ராக்ட் பண்ணி மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி கொண்டாடணும். அப்படி கொண்டு வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக நீங்கள் எமர்ஜ் ஆக முடியும்? எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தேர்ட் ஃப்ரண்ட்டுன்ட்டு வரும்பொழுது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு தான் வருவாங்க. அப்போ எல்லாருமே வந்து அதை தான் விரும்புவாங்க. அப்போ மாநில கட்சிகள் அனைத்துமே தங்களை வலுப்படுத்தி கொண்டு சென்ட்ரலில் வந்து ஒரு கூட்டாட்சியை உருவாக்குவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தான் கரெக்டாக இருக்கும். காங்கிரஸை நம்ம தூக்கி சமைப்பது வேஸ்ட்டு. காங்கிரஸ் இனிமேல் வந்து செல்ஃப் எடுக்காத என்ஜின், காங்கிரஸ் இனிமேல் வந்து எதுக்கும் லாயக்கில்லாத என்ஜின் என்பதை அவர்களும் முடிவு கட்டி காங்கிரஸை ஒதுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்கு வந்து வழிகோடுவது வந்து ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் அவர் செய்த துரோக செயல்கள், திமுக முதுகில் குத்தியது, தாவேகாவுடன் சென்று அமைச்சர் பதவிக்காக அலைந்தது, ஒரு எம்பி பதவிக்காக இந்தியா கூட்டணிக்கு வேட்டு வைத்தது. ஸோ இப்படிப்பட்ட செயல்களை என்கரேஜ் பண்ணது ராகுல் காந்தி. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? திமுக வந்து இன்னும் இந்தியா கூட்டணிலாம் அங்கமாக இருக்குது. இதே கருத்தை கிறிஸ் சோடக்கரும் சொன்னார். சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? எடுத்தேன் கவிதைன்ற ஒரு அவசரமான முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துடக்கூடாது. நான் தேசத்தின் நலன் கருதி அவங்க வந்து பரிசீலிக்கணும் தங்களோட நிலைப்பாட்டை. தேசத்தின் நலன் கருதி அவர் வந்து முடிவெடுத்தார் தாவேக்காவோட போடணும். தேசத்தின் நலன் கருதி இவர் முடிவெடுத்தார். சிதம்பரம் சொல்லி தானே 28 சீட்டு கொடுத்தாங்க. இல்ல சார், நீங்க கவர்னர் ஆட்சி வந்துடும்ல, போய் கொடுத்தாங்க. என்ன கவர்னர் ஆட்சி வந்துடும்? அப்ப கேட்டல நீ போயிருக்கணும். விசிகா மாதிரி, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் மாதிரி கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணில போயிருக்கணும். இது துரோக செயல். இது வந்து திமுகவின் முதுகில் குத்திய செயல். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ நீங்கள் வந்து கவர்னர் ஆட்சி வந்துடும்னா கவர்னர் ஆட்சி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருக்கா? சொல்லுங்க.
நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக ஜெயிச்சதெல்லாம் அந்தந்த மாநில கட்சிகள். ஆனால் அவங்க எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு காரணமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. சிதம்பரம் அவர்கள் வந்து இன்றைக்கி போய் விஜய்க்கு சப்போர்ட் பேசக்கூடிய சிதம்பரம் அவர்கள் சிதம்பரம் தலையிட்ட பிறகு தானே கூட்டணி கட்சிக்கு 28 சீட்டு முடிவாச்சு. ஆமாம், ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. ஸோ இங்கேயும் இப்போ வாங்கிக்கிறவங்க, அங்கேயும் இப்போ வாங்கிக்கிறவங்க, இங்கேயும் கூட்டணியில் வச்சு ஜெயிப்பீங்க, அங்கே கூட்டணியில் போய் அமைச்சர் பதவி வாங்கிக்கிறவங்க. என்ன லாஜிக் இது? போஸ்ட்போல் அலையன்ஸ் என்ன லாஜிக்? எனவே வந்து அவர்களது வாதம் வந்து சொத்தைவாதம். இந்த சொத்தைவாதத்தை தூக்கி கொண்டு காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் விரட்டி அடிக்கப்படும். காங்கிரஸ் வந்து துடை தெரியப்படும். மாநில கட்சிகள் பலம் பெறும். அந்த மாநில கட்சிகள் ஒன்றாக இணைந்து காங்கிரஸை தவிர்த்த ஒரு கூட்டணி உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. திமுக தெளிவுபடுத்திச்சு, நாங்கள் எக்காரணத்தை கொண்டு இனி காங்கிரஸ் இடம்பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் இன்னமும் சிதம்பரமும் அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரமும் என்ன சொல்கிறாங்க, திமுக எங்களுக்கு ஒரு தோழமை சக்தி தான், நாங்கள் நாளை பின்ன கூட்டணி கூட வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இணக்கமான ஒரு பேச்சை வந்து தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? எலெக்ஷன் வரும் பொழுது, அடுத்த எலெக்ஷன் வரும் பொழுது தியாகக்கால சீட்டு கிடைக்கலைன்னா திமுகவில் எப்படியாவது சீட்டு வாங்கிடலான்னு ஒரு ஐடியாவாக இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வைப்போம்னு ஐடியாவாக இருக்கலாம். வேற என்ன இருக்கு? ஆனால் 22 எம்பிக்கள் டிஎம்கேவுக்கு இருக்காங்க. அவங்க தேசிய லெவலில் ஒரு காங்கிரஸ் வந்து மேக்ரோ லெவலில் தான் பார்க்கும் அந்த கட்சி. ஸோ அப்போ நமக்கு வந்து டிஎம்கேனுடைய 22 எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படும் அப்படிங்கிற கருத்தில் வச்சு பேசுகிறாங்களா? அப்படி அவங்களுக்கு தான் திமுகனுடைய ஆதரவு இல்லாமல் இப்போ ஆட்சி அமைச்சு தான் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாருடைய ஆட்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீலிமிட்டேஷன் மாதிரி இப்போ பொது ஓவராலாக வரக்கூடிய சட்டங்களுக்கு வந்து இப்போ டிஎம்கே ஒருவேளை என்டிஏவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக காவல்துறை வந்து உள்துறை அமைச்சகம் கட்டுப்பாட்டு கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அப்போது அப்போசிஷன் யூனிட் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி அது போன்ற ஒரு பில் இந்த 3 ஆண்டுகள்ல வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும், காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். அப்போ அதுக்கு காங்கிரஸ் திமுகவுடைய தயவு தேவைப்படும் அல்லவா? அந்த 22 எம்பிக்களோட தயவு தேவைப்படலாம். ராஜ்யசபாவுடைய எண்ணிக்கையும் கணிசமா இருக்கு திமுகவுக்கு, அதுவும் தேவைப்படலாம். அதெல்லாம் கிடைக்காம போகும். அதெல்லாம் காங்கிரஸுக்கு கிடைக்காம போகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா பிஜேபியுடைய கனவு நனவாகும், காங்கிரஸினுடைய கனவு காணல் நீராகும். அவ்வளோதான், வேற என்ன ஆகும்? ஸோ இதுக்கு காரணமே காங்கிரஸ் தானே. ஓகே, காரணமே காங்கிரஸ் தானே. காங்கிரஸினுடைய தவறான நடவடிக்கை தான் அது காரணமாகும். அதனால் வந்து எந்த பில்லு வந்தாலும் சரி, இன்னும் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண சூழல் வந்தாலும் சரி, ஒரு புது 2029 ஒரு மாநில கட்சிகளாக சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி ப்ரீபோல் அலையன்ஸ் உருவாக்கப்பட்டு, அந்த ப்ரீபோல் அலையன்ஸில் ஒரு குறைந்தபட்ச மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எவால்வ் ஆகி அவங்க வந்து வந்தால் மட்டும்தான் இந்த இதில் இருந்து தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் விவிபேட்டை 100% ஸ்லிப் எண்ணி தனி பெட்டியில் போட்டு அதை எண்ணி அனௌன்ஸ் பண்ணி வந்தால் தான் இது வந்து உண்மையான என்னடா இருக்கும். இல்லைன்னா நம்ம போடுற ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் ஓட்டு போட்டுருந்தா என்ன அர்த்தம்? எனவே வந்து அது இந்த 2 சுச்சுவேஷனும் எமர்ஜ் ஆகணும். ஒரு நாடு வந்து காங்கிரஸ் ஆட்சியை பார்த்துருச்சு, நாடு வந்து மோடி ஆட்சியையும் பார்த்தாச்சு. இந்த 2 பேருடைய ஆட்சியையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். இனிமேல் இந்த 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது ஆட்சியை உருவாக்க வேண்டிய தேவை, மத்தியில் ஒரு கூட்டாட்சியை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றனுடைய எழுச்சி வந்து இன்ஸ்டாகிராம் எழுச்சி தான் அது. ஆனால் எழுச்சி வந்து அதுக்கு காரணமே ஃபெயிலியர் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் பிஜேபி. அப்போ இந்த 2 கட்சிகளையும் வச்சுக்கிட்டு இனிமேல் களமாடி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த 2 கட்சிகளையும் தனிமைப்படுத்தி விட்டு மாநில கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியை, ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவை இப்போ இருக்குது. சார், இன்னொரு கேள்வி இருக்கு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிதம்பரம் போன்ற தலைவர்களுடைய பேச்சை நம்ம இன்னொரு விதத்துலையும் புரிஞ்சுக்கலாமா? தமிழக வெற்றி கழகம் இப்போ நேற்று வந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பாஜக எதிர்ப்பில் இன்னும் வரைக்கும் அவங்க ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் டிஎம்கே எந்த எல்லைக்கும் போய் எதிர்த்தாங்க.
கான்சிக்வன்சஸ் எல்லாம் சந்திப்போம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் எங்க? நம்ம இத்தனை வருஷம் இன்டாக்டா இருந்தோம், 20 வருஷம். ஆனால் தாவேக்கா நேற்று வந்து ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோம். ஆனால் பெரிதும் வந்து பிஜேபி எதிர்ப்பு, கொள்கை ரீதியான ஒரு இணக்கமான போக்கு அது இல்லை அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிய வருதா இதன் மூலியமா? ஆமாம், அது வந்து நம்ம கண்ணு முன்னால் தெரியுது. அது வந்து அந்த இணக்கம் கிடையாது அப்படின்றது தெரியுது. இங்கே தாவேக்கா வந்து பிஜேபியினுடைய இன்னொரு ஃபார்ம் தான் அது. நம்ம சொல்கிறோம் இது தாவேக்கா வந்து ஒரு நடிகர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பிஜேபியினுடைய இன்னொரு ஃபார்ம். நீங்கள் ஏற்கனவே ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் ஒரு பையன் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல, எப்படி வந்து விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் கிரியேட்டட் பை அஜித் தோவல், இன்னைக்கு கரண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், லெட் பை துக்ளக் குருமூர்த்தி, இந்த தலைமையில் ஒரு திங்க் டேங்க். இந்த திங்க் டேங்க் தான் வந்து ஆட்சிகளை கவிழ்க்கிறது, ஆட்சிகளை உருவாக்குறது, குற்றச்சாட்டுகளை கிரியேட் பண்ணுது, பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது, மக்களது பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது, லீடர்ஸை உருவாக்குது. ஸோ அந்த வழி வந்தவர்கள் தான் இந்த விஜய் ரூட் மாஃபியா என்ற ஒரு பிம்பம். அப்போ அந்த பிம்பத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட விஜய் வந்து திராவிட கட்சி மாதிரியே தனது கொள்கை தலைவர்களை உருவாக்கிக்கிட்டு கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்லி கொண்டு தான் அவர்கள் வந்து களத்தில் களமாடியிருக்காங்க. இப்போ அதனால தான் வந்து காங்கிரஸை இப்போ கூட சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து காங்கிரஸுக்கும் அல்வா கொடுத்து பிஜேபிக்கும் அல்வா கொடுத்து நாங்கள் இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது என்ற நிலைப்பாட்டை எடுத்து கடைசியில் வந்து ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் நிற்கிது தாவேக்கா அவனுடைய ஆட்சி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது இப்போ தான் வந்து அண்ணாமலையோட என்ட்ரி இங்கே கொண்டாடுறாங்க. ஓகே, அப்போ அண்ணாமலை வந்து 100% பெட்டர் தான் விஜய் இன் ஆல் அக்கௌண்ட். ஊழலை தவிர்த்து ரெண்டு பேரும் ஊழல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஊழல் குற்றச்சாட்டு விஜய் மேலே இருக்குது, அண்ணாமலை மேலே இருக்குது. ஓகே, அப்போ ஆனால் அண்ணாமலையினுடைய பேக்ரவுண்டு வந்து ஒரு கொஸ்டினபிள் பேக்ரவுண்டாக இருக்குது. அண்ணாமலை வந்து ப்ரெஸ்ஸை மிரட்டுவார், ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார். விஜய் வந்து ப்ரெஸ்ஸை எதிர்த்து பேசக்கூடியவங்கள வழக்கு போட்டு பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவார், ஆனால் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார். இது வரைக்கும் முதலமைச்சர் சந்தித்த நபர்களை எண்ணிக்கையை பாருங்கள், எல்லாமே சினிமா நடிகர்களா, சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் தான் அவரை சந்திச்சிட்டு இருக்காங்க. அவர் ஆட்சி நடத்துகிறாரா இல்லை சினிமா காட்சி நடத்துகிறாரான்னு தெரியல. ஓகே, இது ஒரு சைடு. ஸோ அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு கட்சியை பிஜேபி கட்சியை உருவாக்கி கட்சிக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி 11% வாக்கு வங்கி உருவாக்கி கொடுத்தவர் அண்ணாமலை. அது எப்படி வந்துச்சுன்றது ரெண்டாவது டிபேட்டபிள் கொஸ்டின். பட் ஆனால் 11% வாக்கு வங்கியை உருவாக்கி 18% என்டிஏவுக்கு 18% கொண்டு வந்தவர் அண்ணாமலை. ஸோ கேன் கம்பேர் டு விஜய், அண்ணாமலை இஸ் 100% பெட்டர் தென் விஜய். இது ஒன்று. ஆனால் அவருடைய பேக்ரவுண்டு, அவர் வந்த விதம், அவருக்கு ஸ்டேட் மீடியாவும் நேஷனல் மீடியாவும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸு, ஒரு வாரம் அவரை பற்றியே பேசிய விதம், இது எல்லாமே என்ன தெரியுது அப்படின்னா வந்து இது திணிக்கப்பட்ட தலைமையாகத்தான் தெரிகிறது. ஸோ பாஜகவால் திட்டமிடப்பட்டு களமிறக்கப்பட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரே கல்லில் விஜய் என்ற கல்லை வச்சு திமுக அதிமுக காலி பண்ணியாச்சு. இப்போ விஜய் காலி பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? அண்ணாமலையை ஒரு இல்லாத தமிழ்நாட்டை நம்ம உருவாக்கிடலாம், ஒரு ஹைப்பை கொடுக்கணும். அந்த ஹைப்பை கொடுத்தாங்க, ஒரு வாரம் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து 15 லட்சம் பேர் அவர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அப்போ அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டா இந்த மக்கள் ஏமாறக்கூடிய மக்கள் தானே. அப்போ உடனே 15 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க, நீ அடுத்த லீடர் அவர் தான் என்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கப்படும். ஏற்கனவே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு இருந்ததை மாற்றி விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டாடுவாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து அண்ணாமலை பக்கம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ அண்ணாமலையுடைய பிம்பம் ஊதி பெரிதாக்கப்படும். விஜய்க்கு என்ன பண்ணாரோ அமித்ஷா அதே வந்து அண்ணாமலைக்கு பண்ணுவார். பிஜேபியினுடைய ஆட்சி மலரும். அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எங்கள் நேயர்களுக்கு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.